அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். இன்றைக்கு நாம் அதில் முதல் 8 வசனங்களை தியானிக்கவிருக்கிறோம். நாம் அந்த வசனங்களை வாசித்துடலாம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு, நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றான். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளில் 6வது 7வது அதிகாரங்கள் ஸ்தேவானை குறித்ததான, அவருடைய ஊழியத்தை குறித்ததான சில முக்கியமான காரியங்களை நமக்கு பகிர்ந்து கொள்ளுகிறது. சபை ஏற்படுத்தின 7 தலைவர்கள், பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தின 7 தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்தவர், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர், ஞானத்தினால் நிறைந்தவர். இவருக்கு இருந்த இந்த ஞானத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவருடைய முகம் ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட பொழுது ஒரு தேவ தூதனுடைய முகத்தை போல அவர் முகம் என்ன செஞ்சிச்சு, பிரகாசிச்சிச்சு. அவ்வளவு பெரிய பிரகாசம், தேவனுடைய நிறைவை பெற்றிருந்த ஒரு மனிதர் அவர். இப்போ அவரை வார்த்தைகளினால் எதிர்கொண்டு நேரடியாக வாக்குவாதம் செய்து ஜெயிக்க முடியாதவர்கள் தந்திரத்தினால் அவரை மேற்கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்ப கடந்த அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இவருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த தூஷணமான காரியங்கள், தந்திரமான காரியங்கள், இவருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டும்படியாக கொண்டு வரப்பட்ட பொய்யான புகார்கள், 3-4 முக்கியமான புகார்களை சொல்றாங்க. 11வது வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம். இதான் முத கம்ப்ளைண்ட். மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமான தூஷணமான வார்த்தை. 13வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இந்த பொய் சாட்சிகள் என்ன சொல்றாங்க, இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தேவ பிரமாணத்திற்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். முதல்ல கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமான தூஷண வார்த்தைகள். இங்கே இந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா என்னது, தேவாலயம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும்
வேத தேவனுடைய அந்த வேத பிரமாணத்திற்கும் விரோதமாய் தூஷண வார்த்தைகள் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். 14வது வசனத்துல அதற்கான விளக்கத்தை சொல்றாங்க. நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு, இந்த இடத்தை, இந்த ஆலயத்தை அழித்து போட்டு, மோசே நமக்கு கொடுத்த முறைமைகள் மாற்றுவான் என்று, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட முறைமைகளை எல்லாம் மாற்றுவான் என்று சொல்ல கேட்டோம் என்றார்கள். இவன் சொல்ல கேட்டோம். இதுதான் ஸ்தேவான் மேல வைக்கப்பட்டிருக்கிற கம்ப்ளைண்ட். இவன் மோசேக்கு விரோதமா பேசுறான், இவன் தேவனுக்கு விரோதமா பேசுறான், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமா பேசுறான், நாம கை கொள்ளுகிற நியாய பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறான், எல்லாத்துக்கும் மேல இயேசுன்னு ஒருத்தர் பேசுறான். இந்த இயேசு வந்து என்ன செய்வாராம்? இந்த ஸ்தலத்தை அழித்து போடுவார். நம்ம காலா காலமாய் கை கொண்டு வருகிற முறைமைகளை அழித்து போடுவான் என்று பேசுகிறான். இது வந்து ஆலோசனை சங்கத்தில் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த கோர்ட்ல நெக்கி. இப்ப கோர்ட்ல நடுவரா இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது பிரதான ஆசாரியன். ஒருவேளை இயேசுவை நியாயம் விசாரிச்ச அந்த அண்ணா காயிஃபா கோஷ்டி தான் இன்னும் இருந்திருக்கணும். அந்த பிரதான ஆசாரியன் தான் முன்னால இருக்கிறார். இப்போ ஒரு தரப்பு இவனை குற்றப்படுத்துறவங்க என்ன குற்றம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. இப்ப குற்றச்சாட்டுகிறப்படுகிற நபர், யார் மேல குற்றம் இருக்குன்னு சொல்லப்படுகிற அந்த நபர் அவருடைய தன்னிலை விளக்கத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும் இல்லையா? ரெண்டு தரப்பையும் விசாரிச்சாதானே சரியா வரும். ஆமா, இது வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் நடந்தது நிறைய தப்பு நடந்திருக்கு, அது நமக்கு தெரியும். அப்போ இங்க ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ன கேட்கிறான்? காரியம் இப்படியா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா உன்னைய பத்தி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்களே, இதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுக்க போற? நீ ஓ சார்பு விளக்கங்களை என்ன செய்யலாம்? சொல்லலாம் அப்படின்னு அவனிடத்துல அந்த விளக்கத்தை கேட்கிறாங்க. இப்போ நம்ம ஆளு விளக்கம் கொடுக்கிறார். ஸ்தேவான் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இந்த அதிகாரம் முழுசும் இருக்கு. இந்த அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். இந்த விளக்கமும் கொஞ்சம் நீண்ட விளக்கம். இவ்வளவு நீளமா இருக்கிற விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய போறோம்? பிரிச்சு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வாரங்களுக்கு இந்த அதிகாரத்தில் உள்ள பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம்? சுருக்கமா பார்க்க போறோம். ஸ்தேவான் தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கும்போது இஸ்ரவேலருடைய வாழ்க்கை சரித்திரம் அதை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யறாரு? விளக்கத்தை கொடுக்கிறார். இதுலயும் இவருடைய சரித்திரத்துல 4 முக்கியமான சரித்திர சகாப்தங்களை அவர் எடுத்துக்கொண்டு வர்றார். அதுல அவர் முதல்ல பேசுகிறது ஆபிரகாமுடைய அழைப்பு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆபிரகாமை தேவன் எவ்வாறு அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனம் என்கிற ஒரு ஜனமே உருவாகாத காலகட்டத்தில் எப்படி ஒரு தனி மனிதனை தெரிந்து கொண்டு அந்த தனி மனிதனை ஒரு பெரிய ஜாதியா அவர் என்ன செய்றார்? ஜாதின்னு சொன்னா நீங்க நம்ம ஊர் பாசையில நினைச்சிடக்கூடாது. கோனாறு, செட்டியரு, முதலியாரு, நாடாரு, தேவரு, அது இல்லை. இங்க ஜாதி அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு தேசம் அல்லது ஒரு இன கூட்டம் அப்படி எடுத்துக்கிடணும். அப்போ ஒரு தனி நபர் எப்படி ஒரு பெரிய தேசமா மாற முடியும்? நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, தனி மரம் தோப்பாகாது. இது எப்படி தோப்பு ஆனது? அதை பேசுறார். அதுக்கு என்ன காரணம்? 2வது அவர் எடுத்துட்டு வர்றது யாருன்னா யோசேப்பு.
எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை தேவன் எவ்வாறு உயர்த்தினார், எதற்காக அதை செய்தார், அது ரெண்டாவது பெரிய சகாப்தம். மூணாவது கொஞ்சம் பெரிய, அதுதான் ரொம்ப லாங்கான ஒரு லிஸ்ட். மூணாவது மோசே. எப்படி இந்த மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வராரு, கானான் நோக்கிய இவர்களுடைய வனாந்தர பிரயாணம் எப்படி இருந்தது. நான்காவது சகாப்தம் இஸ்ரவேலிலே பொற்காலம் என்று அறியப்பட்ட தாவீது, சாலமோன் இவருடைய காலம். ஏன்னா அப்பந்தான் தேவாலயத்தை கட்டுறாங்க. ஏன்னா அப்ப பிரச்சனைன்னா, இவர் மேல உள்ள கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவன் இந்த ஸ்தலத்துக்கு விரோதமா தூஷணம் பண்றான், இந்த ஆலயத்துக்கு விரோதமா குற்றச்சாட்டு வைக்கான். அப்போ அதுக்கான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வராரு. கொண்டு வந்து இந்த ஆலயத்தை சாலமோன் கட்டினாரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தேவன் இந்த ஆலயம் கட்டுகிறதற்கு முன்னாலே இஸ்ரவேலின் சரித்திரம் முழுவதிலும் தம்முடைய ஊழியர்களோடு, தம்முடைய பிள்ளைகளோடு கூட நடந்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் he is a pilgrim God. அவர் ஒரு யாத்திரை செய்கிற தேவனாயிருந்தார். அவர் பூமியில் இருக்கிற எந்த ஒரு இடத்திலும் தன்னை ஒடுக்கிக் கொள்ள, அடக்கிக் கொள்ள அவர் விரும்பவில்லை. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வாசம் பண்ணுவதை, தம்முடைய பரிசுத்தவான்களோடு நடப்பதை அவர் விரும்பினார். சொல்லிட்டு தான் கடைசியில் இவர் பிளேட் அப்படி அவங்கள்ட்ட திருப்புறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், விரோதம் பண்ணுகிறது நான் அல்ல, நீங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதம் பண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. இவங்க பல்ல கடிச்சு கல்லை எடுத்து எரிஞ்சு கொண்டுட்டாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய கவனத்தில் எடுக்கக்கூடியது முதல் பகுதி. அப்போ இந்த முதல் பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் பிரதானமாக சொல்லப்படுகிறார். அந்த 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். யாரு? சகோதரரே பிதாக்களே. எதுக்கு அவங்க கூட்டு வந்திருக்கிறாங்க? பேசி சமாதானமா அனுப்பி வைக்கிறக்கா கூட்டு வந்திருக்காங்க? இல்லை, ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாங்க. இவனுக்கு தீர்ப்பு என்னங்கிறத முன் திட்டம் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஷோ தான். அது தெரிந்தும் இவர் என்ன சொல்றாரு? சகோதரரே பிதாக்களே கேளுங்க. ஆபிரகாம் நம்முடைய பிதா. யாரு? ஆபிரகாம். இவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா தூஷணம். இவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு வெளியே நிக்கல, ஆபிரகாம் உங்களுக்கு எப்படி தகப்பனோ அது மாதிரி எனக்கும் தகப்பன் தான். அதனால ஆபிரகாம் யாரு? நம்முடைய தகப்பன். அந்த கூட்டத்திலிருந்து அவர் தன்னை தனிமைப்படுத்தி பிரித்து காட்டல. சொல்றார், சகோதரரே பிதாக்களே நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம். அவர் எங்க குடியிருந்தாரு?
காரானூர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னாலேயே மெசொப்பொத்தாமியா நாட்டில் மெசபொத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது அதாவது மெசபொத்தோமியா கலாச்சாரம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அது ஒரு பண்டைய நாகரிகம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, அப்படி பண்டைய நாகரிகங்கள்ல இதுவும் ஒன்று. அப்ப இந்த மெசபொத்தோமியா நாட்டிலே ஆபிரகாம் இருக்கும்போது மகிமையின் தேவன் யாரு வெளிப்பட்டார்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. இந்த தேவன் யார் சொல்லுங்க? மகிமையின் தேவன். அதாவது நீ ஒரு ஸ்தலத்தை சொல்லி அந்த இடத்த குறிச்சு தூஷணமா பேசணும்னு நீ என்ன சொல்ற? ஆனா ஒரு ஸ்தலத்திற்கான மகிமையை கொண்டு வரதற்கு முன்னாலேயே தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிற காலத்திலேயே மகிமையின் தேவன் அவனுக்கு தம்மை தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். ஒரு இடம் உனக்கு மகிமையை தரப்போகிறதில்லை, தேவன் தான் மகிமையின் தேவன். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இத யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல, யோசுவா தன்னுடைய வயசு காலத்துல பேசக்கூடிய குறிப்பு. யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை யோசுவா சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, எல்லா ஜனத்தையும் பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யாருங்க? நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்ப யார் பேசுறது? யோசுவா பேசுறாரு. ஆனா யோசுவா யாருடைய வார்த்தையா பேசுறாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையா பேசுறார். பூர்வத்திலே, எங்க? பூர்வத்துல, பழைய காலத்துல, துவக்கத்துல, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும். நாகோர் யாரு? ஆபிரகாமுக்கு சகோதரன். நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவர். தகப்பனாகிய தேராகு. அந்த தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது, மெசபொத்தோமியாவுல குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். என்னமா? அப்ப யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கார்? ஆபிரகாம் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டப்போ ஆபிரகாம் யாரா இருந்தாரு? யெகோவாவை அவர் சேவிக்கல. ஆபிரகாம் அவருக்கு தரிசனம் வரும்போது அப்போ என்னதை யாரதான் சேவிச்சுட்டு இருக்கிறாரு? வேறே தேவர்கள். வேறு வார்த்தையில சொல்லுவோன்னு சொன்னா, அவர் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யறவரா தான் இருந்தார். ஆபிரகாம் யாரு? விக்கிரக ஆராதனை செய்கிறவராய் வேறே தேவர்களை வழிபடுகிறவர்களாய் இருந்தார். அப்படி வேறே தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து என்ன செஞ்சாரா? சொல்லுங்களேன். அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து, நடக்க செய்து, அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இப்போ நீங்க இந்த அதிகாரத்துல, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல 7ஆம் அதிகாரத்திலேயே முதல் 8 வசனங்களை நீங்க பார்க்கும்போது தேவனுடைய இனிஷியேட்டிவ் அதை நீங்க நேரடியா பார்க்க முடியும். இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன? யாரு முதல்ல முயற்சி எடுப்பது?
நீங்க பைபிள்ல ஒரு வசனம் வாசித்திருப்பீங்க. இயேசு சீசர்ல பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அது நம்புறீங்களா நீங்க? அது நமக்கு மட்டும் கிடையாது, ஆபிரகாமுக்கும் அதுதான். ஆபிரகாமும் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிற பொழுது அவர் ஒரு மகிமையின் தேவனாக தரிசனமானார். அந்த தரிசனத்தில் அவருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரிந்தது. இவர் இதுவரைக்கும் வழிபட்டு வந்த மற்ற தேவர்களிலிருந்து இவர் வித்தியாசமானவர். இவரில் வேறு ஏதோ பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடிப்பு அவருக்குள் வந்ததுனால தான் அன்னைக்கு இருந்த மிகவும் அன்றைய காலகட்டத்தில் அட்வான்ஸா அறியப்பட்ட நாகரிகம் ஒரு செட்டில்டு வாழ்க்கை முறையை விட்டு ஒரு நாடோடி வாழ்க்கை முறைக்கு அவர் தன்னை அர்ப்பணித்ததற்கு காரணம் அந்த தேவனில் ஒரு வித்தியாசத்தை அவர் கண்டார். என்னங்க? அதாவது ஆபிரகாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க கூடாரங்களில் இருந்தான்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த கூடாரங்கள்ல இருக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மெசொப்பொத்தேமியா அந்த ஏரியால இருக்கக்கூடிய கட்டட அமைப்புகள் அந்த காலத்திலே சுட்ட செங்கலுக்கு வந்துட்டாங்க. செங்கல் சூளை ரெடி பண்ணி சுட்ட செங்கல்ல கட்டடம் கட்டுக்கிறதைய ஒரு முறைக்கு வந்தாச்சு. அன்றைக்கே அவர்கள் ஒரு செட்டில்டான வாழ்க்கை முறைக்கு வந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் என்னதை விரும்புவோம்? குறிப்பா அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்னவா இருக்கும்? ஒரு குட்டி இடமா இருந்தாலும் சொந்தமா ஒரு இடம் வேணும். அதுவும் சில ஊர்களில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு ரொம்ப இருக்காது. சொந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஆனால் நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில அதிபுத்திசாலிகளையும் நான் கண்டுபிடிச்சேன். உண்மையிலே அவங்க புத்திசாலிகள். அவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, ஒரு இடம் வாங்கணும்னா எப்படியும் ஒரு 25-30 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்புறம் அதில் ஒரு வீடு கட்டணும்னா இன்னொரு 20-25 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போ எவ்வளோ ஆகுது? 50 லட்ச ரூபா ஆகுது. 50 லட்ச ரூபாயை நான் முடக்கி வீட்டை கட்டி அந்த வீட்டையே பார்த்து பார்த்து புளிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் இந்த 50 லட்ச ரூபாய கந்துக்காரன் கையில் கொடுத்தா மாசம் எனக்கு ஒரு 50-60,000 ரூபாய் என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். நல்ல 3 BHK வீடு வேணும்னாலும் 15,000 ரூபாயில் எனக்கு கிடைச்சிரும். மிச்சம் 35,000 ரூபா நல்ல ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக வாழ்க்கையை வாட்டுறதை விட்டுட்டு இடத்த வாங்கினேன், வீட்டை கட்டினேன், மேஸ்திரி கூட சண்டை போட்டேன், பெயிண்டர் கூட சண்டை போட்டேன். எதுக்குப்பா அந்த பொழப்பு? பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டேன், ஜாலியாக இருப்போம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். மக்களுக்கு இப்படி யோசனை இருக்கா? சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். அது இருக்கிற ஆளுக்கு அப்படி யோசிக்கலாம். இல்லாத ஆட்கள் வேற வழி கிடையாது. இல்லை, இன்னும் ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா,
கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு 1000 வீடுங்க. அது நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சொல்லக்கூடிய சில டயலாகுகள். ஓகே, ஆபிரகாம் he was well settled, நல்ல செட்டில்டாக இருந்தார், வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார். மகிமையின் தேவன் வந்தார், நாடோடி ஆக்கிட்டார். என்னங்க அது, ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நீ நாடோடியா போயிருவே, என்னங்க அர்த்தம்? நானே நாடோடியா தான் இருக்கேன். வேற எல்லாம் என்னென்னமோ பாலிசி எல்லாம் பேசுறாங்களே. உலக பொருளுக்காக நான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உலக பொருளுக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சேன்னா நான் நம்பிக்கை வைக்காதவங்களை விட கேடு கெட்டவேன் அப்படின்னு நான் சொல்லலை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். உண்மையிலே மகிமையின் தேவனை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தை வெறும் இம்மைக்குரிய தேவைக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்காது. இதை விட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. நீங்க ஏசாயா 51வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும், எங்க வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். ரொம்ப டீப்பாலாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். கொஞ்சம் அப்படி திரும்பி உன் கடந்த காலத்தை, உன் தோற்றத்தை என்ன செய், நோக்கி பாருங்கள். அடுத்த வருஷம் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், யாருங்க? உங்க தகப்பனாகிய ஆபிரகாமையும், உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் எத்தனை பேரா இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. ஒரே ஆள். 75 வயசுல ஆபிரகாமுக்கு அழைப்பு வருது. எத்தனை வயசு? 75 வயசுல அழைப்பு வருது. அழைக்கும் போதே என்ன சொல்றாரு? நீ உன் தேசம், உன் இனம், உன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்க நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய இனக்கூட்டமாக்குவேன், உன் பேரை பெருசாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்க. பூமியில் இருக்கிற வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா இவருக்கு குடும்பமே இல்லை. குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி மட்டுமே குடும்பம் நம்ம சொல்றது இல்லை. இந்த கல்யாணம் ஆயிட்டா ஒரு 4-5 மாசம் இந்த பெரிய ஆட்கள்லாம் சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு புழு பூச்சி நெளியலையா? அது எல்லா உடம்புலையும் புழு பூச்சி இருக்கத்தான் செய்யுது. கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த திருமணமானவங்க அவங்க நம்ம கொஞ்ச காலம் நல்லா சந்தோஷமா இருந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கூட இருக்கிறதுக்கு என்ன செய்யாது, விடாதுங்க. முதல்ல என்ன செஞ்சிடணும், ஒரு பேரனையோ பேத்தியோ கையில் என்ன செஞ்சிரு,
காமிச்சிரு. அதுக்கப்புறம் அதோட கடந்து நீ நொம்பலப்படு. எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சோமா, பேர பிள்ளைகளை பார்த்தோமா, சந்தோஷப்பட்டோமா அப்படின்னு இருக்கணும். இவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. 75 வயசு இளம் வயதா முதிர் வயதா? இன்னைக்கு 50 வயசு ஆனாலே முதிர் வயது மாதிரி ஆயிப்போச்சு. 40லயே நாடி நரம்பெல்லாம். சில பெரியார்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. இவங்க அளவுக்கு நம்ம ஓடுமா ஓடாதா? 75 வயசு, வீட்டுக்கார அம்மாவுக்கு 65 வயசு. நார்மலா எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டேஜில் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு புதிய பயணத்தை துவக்குகிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமான ஆண்டவர். நீ எப்ப எல்லாம் முடிஞ்சு நான் சரி அப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு வித்தியாசமான பயண துவக்கத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில நம்ம கடைசி மூச்சு விடுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஓய்வு அப்படிங்கிறது அவர் சமூகத்தில் போகும்போது எடுத்துக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அப்பப்ப ஓய்வு நிலைகளை எடுத்துக்கிடலாம். ஆனா வாரம் முழுசும் ஓய்வுன்னு என்ன செய்யக்கூடாது? வாரம் முழுசும், மாசம் முழுசும், வருஷம் முழுசும் ஓய்வுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்தா போதும். அது முக்கியமான பிரின்சிபிள். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஓய்வு வேணும். அது எங்க வச்சு சொல்லியிருக்கிறாங்க? சிருஷ்டிப்போடு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா மனுஷனுக்கு அது தேவைங்கிறதுக்காக அதை சொல்றாரு. அவர் என்ன செஞ்சாரு? 6 நாள் வேலை பார்த்தார். எல்லாத்தையும் முடிச்சு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். உங்களுக்கும் எனக்கும் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். அப்படிங்கிறதுனால ஒரு நாள் ஓய்வு நாள் கட்டாயம் தேவை. கடினமா உழைங்க, ஆனா ஒரு நாள் ஓய்ந்திருங்கள். அது தேவை. வாரத்துக்கு ஒரு நாள் போதும், வாரம் முழுசும் தேவை இல்லை. ஓகே, சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். இவ்வளவு வயதான நபர்களை ஆண்டவர் அழைத்தார். ஆனா இந்த ஆபிரகாமுக்கு 100 வயசு வருகிற வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த நன்மை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இந்த அம்மாவுக்கு 90 வயசு வர வரைக்கும் பிள்ளை இல்லை. அதாவது சொல்லுவாங்க, கண்ணே தெரியாத ஆள நீ ராஜமொழி மொழிடா அப்படின்னா அவன் எப்படி மொழிப்பான் அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளையே இல்லை, வயசு 7 கழுத வயசு ஓடி போச்சு. இனி என்ன நடக்க போகுது? ஆனா அவ்வளவு எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழல்ல கூட ஆண்டவர் அழைக்கும் போது சொல்றாரு, நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன். விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம் தேவை தெரியுமா? இது என்னுடைய பலத்தில் இல்லை,
அதை ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போச்சான், சாராளுக்கு சரீரம் செத்து போச்சான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க. தன்னுடைய மாம்சத்தின் பலத்தினால் அதை அவன் பெற்றுக்கொள்ள முடியல, ஆனா தேவன் மேல நம்பிக்கை வச்சாங்க. தேவன் அவர்களுக்கு அதை செய்து பெரிய ஜனமா என்ன செஞ்சாரு, மாற்றினார். இதெல்லாம் எப்படி நடக்கு? ஒரே வார்த்தை தான், மகிமையின் தேவன். அதாவது நீ ஓம் பலத்துல மேன்மை பாராட்ட கூடாது என்பதை மகிமையின் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு ஆட்கள், இந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியும்னா, மாம்சத்தில் மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சதுதான் பெரிய தப்பு. நான் விருத்த சேதனம் பெற்றவன், நான் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவன், நான் உங்க அப்ப 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம கிடந்தான். உன் பாட்டி 99 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்தா. அவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர். எதுக்கு தெரியுமா? மேன்மை பாராட்டுகிற எவனும் தன்னை மேன்மை பாராட்ட கூடாது. உன்னுடைய மேன்மை பாராட்டுதல் கர்த்தரை பற்றியதா இருக்கணும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுவார், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்களில் அநேகர் பெரிய அறிவாளிகள் கிடையாது, மேதைகள் கிடையாது, பெரிய மேட்டுக்குடி மக்கள் கிடையாது, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஏன்? உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை அவமாக்கும்படி தேவன் பைத்தியமானவர்கள், பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். இதெல்லாம் எதுக்கு செய்தார்? மாம்சமான எவனும், இதுதான் விஷயம், நல்லா கவனிங்க. மாம்சமான எவனும் எவளும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த பெருமைக்கே இடம் இல்லை. மாம்சமான ஒருவரும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அப்ப எதை பத்தி தான் பெருமை பாராட்டணும்? மேன்மை பாராட்டுகிறவன், பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் மேன்மை என்னதுங்க? நான் இன்னைக்கு இருக்கேன்னா என்னால கிடையாது. என் வாழ்க்கையில மேன்மைன்னு சொல்றதுக்கு நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்பதை விட பெரிய மேன்மை ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல நீ ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறியா, இல்ல பெரிய ஆடம்பரமான வீட்டுல வாழ்றியா, இல்ல உனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்கறாங்களா, இதெல்லாம் விஷயமே கிடையாது. எது விஷயம் தெரியுமா? கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார், நீ கர்த்தருக்காக வாழ்கிறாய், கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இதுல நீ சந்தோஷப்படுறதுதான் உண்மையான மேன்மை பாராட்டல். என்ன இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்லுவார், எப்பா, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. நல்ல விஷயம்தான். ஆனா நீ அதுக்கு சந்தோஷப்படுறத விட உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்காக சந்தோஷப்படு. உண்மையான மேன்மை பாராட்டல் என்னுடைய கிரெடிட்ல இல்லை. உண்மையான மேன்மை பாராட்டல் எல்லா புகழும் அவர் ஒருவருக்கு தான்.
அல்லேலூயா. அப்ப மகிமையின் தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்பினார். ஆபிரகாம், நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை குறிச்சு நீ புகழ்ச்சியா சொல்றதுக்கு எதுவும் இல்லாத இருந்த பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இன்னைக்கும் அந்த மகிமையின் தேவன், நீங்க கடந்து போக முடியாத எல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லைகளையும் கடந்து போகிறதற்கு இந்த மகிமையின் தேவன் உதவி செய்வார். என்னால கடக்கவே முடியாது, என்னால இதுல கடந்து போகவே முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் உனக்காக மகிமையாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் தேவன் தரிசனமானார். இப்ப தரிசனமானதும் என்ன நடக்கு? அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்தேவானது எழுதும்போது சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் கூட வாரேன்னு அர்த்தம். நீ தனியா போகல, உன் கூட யார் வாரா? கர்த்தர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறவர். You take that first step. எனக்காக நீ அந்த முதல் அடியை எடுத்து வை. அதுக்கப்புறம் நானும் நீயும் நான் உன் கூடவே நடக்கிறேன். அப்ப என்ன நடக்கு? நம்ம ஆள் என்ன செய்யறாரு? கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானூரிலே வாசம் பண்ணினான். பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம ஆள் விசுவாசிச்சாரு, கீழ்ப்படிஞ்சாரு, ஆனா முழுசா கீழ்ப்படியல. ஒரு அறகுறை கீழ்ப்படிதல், ஒரு அறகுறை விசுவாசம். ஆபிரகாம் இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பன். ஆனா அவர் ஸ்டார்டிங்ல அப்படி தொடங்கல. சந்தேகம் அவருக்கும் இருந்துச்சு. உங்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்குன்னா நீங்க உங்களை நீங்களே நொந்துக்க வேண்டியதில்லை. நம்ம தகப்பனே அப்படிதான் இருந்தாரு. ஆனா அப்படிதான் இருந்தாருன்னா அப்படியே இருந்துடக்கூடாது. விசுவாசத்தில் வளரணும். சொல்லுங்க. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கம் மாதிரி. ஒன்றை மாத்திரம் உயர்த்தி இன்னொன்னு நான் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டியவை. இப்ப இவன் கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தான். ஆனா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வரல. அதுக்கு முந்தின ஸ்டாப்லயே வண்டி நின்றுச்சு. எவ்வளவு காலம் நின்றுச்சு? அவங்க அப்பா சாகிற வரைக்கும் நின்றுச்சு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து வண்டி என்ன செய்யுது? புறப்பட்டுச்சு. விசுவாசிகளின் தகப்பன். ஆனா அவனுக்கும் நிறைய விசுவாசத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அவனே ஆண்டவர்ட்ட சொன்னேன். காலையில் நான் டிவோஷன்ல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர்ட்ட அவனே சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? பிள்ளையே இல்லையே. என் வீட்டில் இருக்கிற இந்த எலியேசர் அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போறான். ஆண்டவர் சொல்ல அப்படி கிடையாது. வீட்டுக்காரம்மா வேற ஒரு யோசனை சொல்றாங்க. என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி ஒன்றும் இல்லை, அதனால நான் நம்ம வேலைக்காரிய தாரேன், அவன் மூலமா நம்ம குடும்பம் என்ன செய்யட்டும். குடும்பம் ஆயிடுச்சு. இஸ்மவேல் வந்தாச்சு.
இப்போ ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அதாவது ஆண்டோடைய திட்டம் டிலே ஆகுது. அப்ப அவருடைய திட்டத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். வேற வேற வழியில் அவருடைய திட்டத்துக்கு அப்படிலாம் நீங்க ஹெல்ப் பண்ண முடியாது. அவர் திட்டத்துக்கு நீங்க கீழ்ப்படியே தான் செய்யணும், ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை. அவர் சொல்றது வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்கணும். அதை விட்டுட்டு என்னத்தையாவது குறுக்கு வழியில போறேன்னு சொல்லிட்டு அது குறுக்கு வழியே நம்ம குறுக்கு எலும்பு ஒடிச்சிடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டக்கூடாது. அப்படின்னா குறுக்கு வழியே யோசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்ற, இல்லை அப்படி கிடையாது. உன் மனைவி யாரு? சாராள் தானே. சாராள் மூலமா உனக்கு நான் குழந்தையை தருவேன். இவ்வளவு விசுவாசத்தில் அவருக்கு கஷ்டம் இருந்துச்சு. ஆனா இன்னொரு காலம் வந்துச்சு தெரியுமா? அவரு அந்த ஈசாக்கை பெற்ற பின்பு ஈசாக்குக்கு ஒரு 20 வயசு கழிச்சு கேட்காரு பாருங்க ஒரு கேள்வி. எப்பா, உன் ஏகபுத்திரன், உன் நேசகுமாரன், இவனை நான் காண்பிக்கிற இடத்துல போய் என்ன செய், தகனமா பலியிடு. கேள்வியே கேட்கலையே. அவன் பாட்டு ஓகே ஆண்டவரே டன் அப்படின்னா. இப்ப இருக்கிற பிள்ளைகள் மாதிரி டன். காலையில என்ன செஞ்சாங்க, வண்டியை கிளப்புனாரு, போயிட்டே இருக்காரு. 3 நாள் பிரயாணம். அதுவும் ஆண்டவர் பாருங்க யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காரு. சட்டுப்புட்டுன்னு செஞ்சுட்டு இப்போ 3 நாள்னா என்ன வரும்? யோசனை வரும். என்னென்ன யோசனை வரும்? இது ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்லை நம்முடைய மனசுல தோணுனதா? நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. உண்மையிலே இதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போமா? இல்லைன்னா ஆண்டவருக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுவோம். ஆண்டவரே இது ஏதோ எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி தெரியுதே. நீர் தானே சொன்னீரு இவன் மூலமாக தான் சந்ததி பெருகும்னு சொன்னீரு. ஆனால் இப்போ இவனை தகனமாக பலியிட சொல்லுதீரே. இவனை தகனமாக பலியிட்டா எப்படி இவனுக்கு சந்ததி வரும்? லாஜிக்கு உதைக்குதே ஆண்டவரே. எதுவுமே கேட்கல. போனா நல்ல வேலை வேலைக்காரங்களை மலை அடிவாரத்தில் வச்சுட்டு போயிட்டான். வேலைக்காரங்களை கூட்டு போயிருந்தா வேற ஒன்றும் நடக்காது. வேலைக்காரங்க அவனை தூக்கி வச்சு அவனை தகமணி பள்ளி ஈசாக கூட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வயசு காலத்தில் கிழட்டு பயலுக்கு எப்படி யோசனை வந்திருக்கு. அதனால விவரமா அவர் என்ன செஞ்சிட்டாரு, கீழே விட்டுட்டு ஆனா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் அங்க வரைக்கும் போவோம், தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். என்ன விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம். நாங்க திரும்பி வருவோம். எப்படியா வருவ, எப்படி வருவ? எபிரேயர்ல சொல்லியிருக்கு, மரித்தோரில் இருந்தும் அவனை தேவனால் எழுப்ப முடியும் என்று அவன் தேவனை நம்பினான். அப்ப ஆபிரகாம் வாழ்க்கையில விசுவாசத்துல ரொம்ப லோவா இருந்த பகுதியும் இருந்துச்சு, அறகுறை விசுவாசம் இருந்த பகுதியும் இருந்துச்சு. ஆனா அவன் வாழ்க்கையின் இறுதியில விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. நமக்கும் அந்த வளர்ச்சி தேவை. மகிமையின் தேவன் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை பலப்படுத்த. அதாவது உனக்கு முடியாத ஒண்ண நீ கட்டாயம் செய்யணும்னு அவர் சொல்ல மாட்டார். உன்னிடத்தில் உன்னை அவர் செய்ய சொல்றார்னா செய்ய சொல்றதுக்கு முன்னால உன்னை அவர் பலப்படுத்தி விடுவார். தேவன் பலப்படுத்தாத எந்த ஒரு காரியத்திலும் நீ நடக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் உனக்கு சொல்ல மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கட்டளைகள் இல்லாமல் வாக்குத்தத்தங்களும் இல்லை, பலப்படுத்துதல் இல்லாமல் கீழ்ப்படிதலுக்கான எதிர்பார்ப்பும் இல்லை. நம்முடைய தேவன் மகிமையின் தேவன். சரி,
தொடர்ந்து பாருங்க. அடுத்து சொல்லியிருக்கு, இப்போ வந்தாச்சு. இதுல 3வது வசனத்துல தேசத்துக்கு வான்னு சொல்றாரு. 4வது வசனத்தின் கடைசி பகுதியில அழைச்சிட்டு வந்தாராம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். எப்படி? நீ வா, கூட்டிட்டே வராரு, அழைத்து கொண்டு வந்தார், குடியிருக்கும்படி செய்தார். ஆனா இதுல அடுத்த பியூட்டி என்ன தெரியுமா? அடுத்த வசனம் தான், ஒரு அடி நிலம் கூட இல்லை. சொல்றாரு, இந்த பூமியில கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் உனக்கு எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நட. நீ உன் காலடி மிதிக்கிற எந்த இடத்தையும் உனக்கு சொந்தமா கொடுத்தேன். ஆனா ஒரு அடி இடம் கூட டாக்குமெண்ட் பண்ணல. லேண்ட் டாக்குமெண்ட்னு போட்டது கல்லறை ஒண்ணுக்கு தான். என்ன சிரிக்கீங்க? சிலருக்கு இங்க அந்த பிரச்சனை இல்லை, தென் மாவட்டங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கும். ஒரு சர்ச்சுக்கு போய் மெம்பர் ஆகணும்னு சொன்னா அவன் என்ன கேட்பான்னா, உங்க சர்ச்சுக்கு கல்லறை தோட்டம் இருக்கா? என்னமோ நாளைக்கே வந்த உடனே மறுநாள் வீட்டில் 4 டிக்கெட்டு போற மாதிரி. செத்தா பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு என்ன வேணும்? கல்லறை தோட்டம் வேணும். ஆபிரகாம் போட்ட ஒரே சேல் டீட் என்னதான்? கல்லறை தோட்டம் டீட் தான். வேற ஒரு அடி இடம் கூட அவர் என்ன செய்யல, வாங்கல. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சொந்த தேசத்துல பரதேசிய போல சுற்றி திரிஞ்சார். இதை எபிரேயர்கள் எழுதும்போது சொல்றாங்க, அவர்கள் இதை விட பெரிய தேசத்தை நாடினார்கள். அது என்னன்னா, சாதாரணமா மனிதர்கள் அஸ்திபாரம் போடுறதல்ல, தேவனே கட்டி உண்டாக்கிற பரம தேசத்தை வாஞ்சித்தார்கள். தாங்கள் தங்கள் சொந்த தேசத்தை நாடி போகிறோம் என்கிற மனநிலையில் இருந்தார்கள். உனக்கு இங்க நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். பொதுவா சில இதை தவிர்ப்பேன், ஆனா அது கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசி ஒவ்வொருத்தருக்கும் 10 வீடு இருக்கணும். எத்தனை வீடு? ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு வீடு கிடையாது, 10 வீடு. 10 வீடு உனக்கு இருக்கணும். 10 வீட்லையும் குடியிருக்க முடியுமா? இல்லை, 10 வீடு வாடகை கொடுக்கு. 10 வீட்டுல இருந்து என்ன வரும்? வருமானம். சும்மா அப்படியே பணம் கொட்டுன்னு கொட்டணும். நீ அதை வாங்கி கட்டுன்னு கட்டணும். என்னது? அடுத்த வீட்டையா? இல்லை, சர்ச்சு கட்டணும். ஓ அப்படியா? பரவாயில்ல. நானும் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் தேடி தேடி பார்க்க, இப்படி ஒரு பிரசங்கத்தை ஒரு வேளம் பண்ணதில்லை. எல்லாவனும் என்ன சொல்லிது? கேப்பா, நீ சுவிசேஷத்துக்காக பாடுபடணும்னா சிலுவையை தூக்கிட்டு வான்னு சிலுவை நாதர் சொல்லுதாரு. இவங்க நீ வீட்டை கட்டு, பிசினஸ் போட்டும், மணி மிரக்கல் மணி அடிச்சுக்கிட்டே போக வேண்டிதான். உண்மையில உள்ள விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொருட்கள் வளங்கள்
இது என் விசுவாசத்தை தீர்மானிக்க கூடாது. இது இல்லைனாலும் நான் கர்த்தரை நம்புவேன். அதுதான் என் விசுவாசம். அதுதான் உண்மையான விசுவாசம். நான் சொல்றேன், நீ அன்றாடம் நீ கஷ்டப்பட்டு இருக்கன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோ. கர்த்தர் உன்னை சரியா நடத்துறாருன்னு நினைச்சுக்கோ. ஏன் தெரியுமா? நிறைய செலவழிச்சு நிறைய வாழ்ந்து கெட்டவங்க இன்னைக்கு ரொம்ப கேடுகட்டு போய் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பேரையும் கெடுத்து ஆண்டவர் பேரையும் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உன்னை நடத்துகிற வழியில சந்தோஷமா இரு. பேராசை வேண்டாம், திருப்தியா இரு. கர்த்தர் உன்னை சரியா நடத்துவார். நாம் அனுபவிக்கிறதுக்கு தேவையான சகலத்தையும் சம்பூர்ணமா தயாராகிறது உண்மைதான். அதுக்காக 400 வருஷத்துக்கெல்லாம் பிளான் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தரை நம்பு, முன்னேறிப்போ, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஒரு அடி இடம் கூட இல்லாதிருந்தப்போ கர்த்தர் உனக்கு வாக்கு பண்றார், உனக்கும் உனக்கு பின் ஒரு சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன்னு வாக்கு பண்ணாரு. அதோட நிக்கல. அப்புறம் சொல்றாரு, உன் சந்ததியார் ஓ சந்ததி அந்நிய தேசத்தில் வேற தேசத்துல சஞ்சரிப்பார்கள். 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க. நானு அந்த வருஷங்களுக்கு பின்பு உன் சந்ததியை அடிமைப்படுத்தினவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள். இந்த பகுதியெல்லாம் எதை சொல்லுது தெரியுமா? மகிமையின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. யாருங்க? மகிமையின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் என்னை தெரிந்தெடுத்தவர். அவர் தான் ஆபிரகாம்கிட்ட தேடி போனவர். அவர் யாருங்க? தேடி போனவர். இன்னைக்கும் தேடி வந்திருக்கிறார். என்னையும் அப்படிதான் அவர் தேடி தெரிஞ்சுக்கிட்டார். உங்களை அப்படிதான் தேடி தெரிஞ்சுக்கிட்டார். அது மட்டும் இல்ல, வான்னு கூப்பிடுறாரு, அழைச்சிட்டு போறாரு, கூடவே இருக்கிறாரு, வாக்கு பண்ணுகிறாரு. அடுத்து 400 வருஷம் என்ன நடக்குங்கிறத சொல்லி கொடுக்கிறாரு. இதுக்கு ஒரு அடையாளமாய் விருத்த சேதனத்தை உடன்படிக்கையாக பண்ணுகிறார். சுருக்கமா நான் சொல்லிட்டு போயிடுறேன். இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர்களுக்கு விருத்த சேதனம் அடையாளம் அல்ல. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது அடையாளம் இல்லை. ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறது, அதுதான் அடையாளம். நம்ம நேரம் இல்லாம நான் சொல்லிட்டே போறேன். எபேசியர்ல பவுல் எழுதுவார். எபேசியர் அதிகாரத்துல 13வது வசனத்துல அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இதுதான் எனக்கான அடையாளம். எனக்கான அடையாளம் என்னது? பரிசுத்த ஆவியானவர் என் மேல முத்திரை போட்டிருக்காரு. கிறிஸ்துவுக்குள் நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். எப்ப நடந்துச்சு? நான் சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு விசுவாசி ஆனனோ அன்னைக்கே அந்த முத்திரை என் மேல விழுந்தாச்சு. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவருக்கு சொந்தமானவர், அவருக்கு சொந்தமா, அதாவது ரட்சிப்பின் வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனவர்கள் யாருன்னு கேட்டா அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? எம்பிஏ எனக்கு தெரியும், எம்எல்ஏ எனக்கு தெரியும், சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியாது.
நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம கர்த்தருக்கு சொந்தம். தொடர்ந்து அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்திற்கான அச்சாரம். அவர்தான் அச்சாரம். வசனம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியை முத்திரையாய் பெற்றிருக்கிறீர்கள். பிலிப்பியர்ல பவுல் எழுதும்போது சொல்லுவார், பிலிப்பியர் 3:20-21 வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. our citizenship is in heaven. குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல நான் I am a foreigner. எனக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு. அதை வேற சொல்லிவிட்டாங்க, பாஸ்போர்ட் எல்லாம் இந்தியன்கிறதுக்கு அத்தாச்சி கிடையாதுன்ட்டாங்க. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. சரி போட்டோம், எனக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலும் ஆவிக்குரியபடி I am a foreigner. ஏன்னா எனக்கான சிட்டிசன்ஷிப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்வாராம்? அவர் எல்லாவற்றையும். இதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கான மிக மிக முக்கியமான அஸ்திபாரம் தேவை. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க, அவருக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை. இன்னைக்கு இந்த சரீரத்துக்கு என்ன பேருங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஒர்த்து கிடையாது. அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு. எந்த தேவன்? மகிமையின் தேவன். என் சரீரத்தை என்ன சரீரமா மாத்த போறாராம்? மகிமையான, அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இன்னைக்கு எனக்கு அப்படிலாம் ஏன் முயற்சியில முடியாதுதான். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள் இருந்து வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் ஒரு நாள்ல உன் சரீரத்தை மகிமையான சரீரமா மாற்றுவார். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஸ்தேவான் ஆபிரகாமை இந்த ஆலோசனை சங்கத்திற்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆபிரகாம் யார்? அவன் தேவனை தொழுது கொள்ளாதிருந்த காலத்தில் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவர் தரிசனமான பொழுது அவர் வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு பண்ணினது மட்டுமல்லாமல் வா என்று அழைத்தார். வா என்று அழைத்தது மாத்திரமல்லாமல் அவனை அழைத்து கொண்டு அவனை குடியிருக்க பண்ணினார். நீண்ட காலத்திற்கான வாக்குறுதிகளை கொடுத்தார். அதற்கான உத்தரவாதங்களை கொடுத்தார். அதற்கான அடையாளங்களை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் தேவன் தம்முடைய காருண்யத்தினால் அழைத்திருக்கிறார். உன் கூடவே அவர் இருக்கிறார். உன் கூடவே அவர் நடப்பார். இறுதி வரைக்கும் அவர் நடப்பார். எது வரைக்கும்? ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவருடைய சமூகத்திலே இளைப்பார்ந்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு நம்ம வாஸ்தவம் இல்லையா? அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அது வரைக்கும் நடத்துவார். மகிமையின் தேவன் உன் அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாய் மறுரூபமாக்குவார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி.
நாங்கள் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.